Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கடந்த 2019ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து தென்காசி தனி மாவட்டமாக உருவானது. புதிய மாவட்டத்திற்கு தனி அடையாளமாக புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைக்க முடிவு செய்யப்பட்டு புதிய பேருந்து நிலையம் அருகே இடம் தேர்வு செய்யப்பட்டு 119 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இதையொட்டி பல மாதங்களாக கட்டுமான பணிகள் நடைபெற்றன. அதிகாரிகள் பணியாற்ற தேவையான வசதிகள், மக்கள் வந்து செல்ல தேவையான கட்டமைப்புகள் என எல்லாமே தயாரானது. ஆனால் திறப்பு விழா மட்டும் இன்னும் நடைபெறவில்லை. இந்த தாமதத்திற்கு முக்கிய காரணமாக அமைந்தது சுற்றுச்சூழல் அனுமதி விவகாரம். கட்டுமான பணிகளுக்கு உரிய சுற்றுச்சூழல் அனுமதி பெறவில்லை என கூறி நெல்லையை சேர்ந்த சமூக ஆர்வலர் முத்துராமன் பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதையடுத்து பொதுப்பணித்துறை சார்பில் சுற்றுச்சூழல் அனுமதி பெற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. 2022ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் 4 வார காலத்திற்குள் சுற்றுச்சூழல் அனுமதி பெறப்படும் என பொதுப்பணித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் வழக்கும் முடித்து வைக்கப்பட்டது. ஆனால் சிக்கல் தீரவில்லை என கூறுகின்றனர் சமூக செயற்பாட்டாளர்கள். 2021இல் திமுக ஆட்சி வந்ததற்கு பின்னரும் அந்த பணி தொய்வின்றி தொடர்ந்து நடைபெற்று பணிகள் நிறைவு பெறப்போகிற நிலையில் எஸ்பி முத்துராமன் என்கின்ற ஒருவரால் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே வழக்கு ஒன்று தொடரப்பட்டு அந்த வழக்கில் தடையின்மை சான்று பெறாமல், சுற்றுச்சூழல் அனுமதி பெறாமல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தென்காசியிலே கட்டப்படுகிறது, எனவே இதை கட்டுவதற்கு அனுமதிக்க கூடாது என்று சொல்லி தடை ஆணை கோரினார். சுற்றுச்சூழல் அனுமதியை பெற்று கட்டிடப் பணியை தொடர்கிறோம் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்திலே சொன்னதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு சுற்றுச்சூழலுக்கும் நீங்கள் 4 வாரத்தில் இந்த மனுவை பரிசீலனை செய்யுங்கள் என்று கொடுத்து அந்த வழக்கை எஸ்பி முத்துராமன் அவர்கள் தொடர்ந்த வழக்கை முடித்து வைத்து விட்டது. சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் கட்டடத்தால் ஏற்பட்டதாக கூறப்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு 59,50,000 ரூபாய் மதிப்பில் வங்கி உத்தரவாதம் வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. இதற்கு பொதுப்பணித்துறை தரப்பில் வங்கி உத்தரவாதத்திற்கு பதிலாக வரைவோலை அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கட்டட திறப்பு நடவடிக்கை மேலும் தாமதமானதாக தெரிய வருகிறது. பல கோடி ரூபாய் செலவில் உருவான அரசு கட்டடம் பயன்பாட்டிற்கு வராமல் இருப்பது குறித்து சமூக செயற்பாட்டாளர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். கடந்த ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும் பொழுது தென்காசி தனி மாவட்டமாக பிரிக்கப்பட்டவுடனே அடிப்படை வசதிகளுக்காக பல 100 கோடிகள் ஒதுக்கப்பட்டு சுமார் 119 கோடியில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இந்த இடத்துல கட்டப்பட்டு கட்டுமான பணிகள் நிறைவு பெற்றும் கூட இன்றைய தினம் வரை இதற்கு திறப்பு விழா காணதற்கு இந்த அரசாங்கம், கடந்த அரசாங்கம் திமுக அரசாங்கமும் முடிவெடுக்கல, இப்போது இருக்கக்கூடிய தாவேக அரசாங்கமும் அதுக்கு ஒரு முடிவு எடுக்காம ஒரு இழுபறியிலே நடத்தி மக்களுடைய வரி பணம் சுமார் 119 கோடி ரூபாய் கிடப்பில் போடப்பட்ட அளவு இந்த பில்டிங் இன்னைக்கு பராமரிப்பிலிருந்து எதுவுமே இல்லாம மிகவும் மோசமான நிலைமையில நம்மளுடைய இந்த பில்டிங்கை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். தேனீக்கள் கூடு கட்டுது, கடந்த கூடு கட்டுது, நாய் போன்ற மிருகங்கள்லாம் பில்டிங்கில் நடமாடக்கூடிய அளவில் இந்த பில்டிங் ரொம்ப மோசமான நிலைமை ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 118 கோடி ஒதுக்கீடு செஞ்சு வேகமாக அந்த கட்டட பணியும் என்பது நடந்து முடிஞ்சது. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 வருடம் ஆச்சு மாவட்டம் துவங்கி. இப்போ இந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டும் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருடம் முடிஞ்சு போச்சு. ஆனால் 3 வருஷம் முடிஞ்சும் யாரோ ஒரு தனிநபர் போட்ட வழக்குக்காக அந்த கட்டடம் முழு கட்டடத்தையும் கட்டி பல கோடி ரூபா செலவு பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ அந்த புதிய கட்டடம் இன்னைக்கு பாழடைஞ்சு கிடக்கு. சுற்றி போதா மரங்கள் முளைச்சிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் இருக்குது. அந்த கண்காணிப்பாளர் அலுவலகம் மட்டும் செயல்படாமல் இருந்தால் இது ஒரு சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியிருக்கும். மாவட்டத்தை நிர்வகிக்கும் ஒரு ஆட்சியரின் அலுவலகம் திறக்கப்படாமல் இருப்பது வெறும் நிர்வாக பிரச்சினை மட்டுமல்ல. அதன் பின்னால் ஆயிரக்கணக்கான மக்களின் எதிர்பார்ப்புகள் அடங்கியிருக்கின்றன. குறிப்பாக காப்பீடு திட்டத்தின் கீழ் பயன்பெறக்கூடிய சிகிச்சைகளுக்கு மாவட்ட ஆட்சியரகத்தில் பொதுமக்கள் ஒப்புதல் பெற வேண்டியது அவசியம் என்ற நிலையில் இந்த கட்டடம் திறந்தே ஆக வேண்டிய கட்டாயம் உள்ளது. அந்த வகையில் 119 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் விரைவில் திறக்கப்படுமா
அல்லது இன்னும் காத்திருக்க வேண்டுமா என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் ஏக்கத்துடன் காத்திருக்கின்றனர் தென்காசி மக்கள். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து செய்தியாளர் சிவகுருநாதன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.